Hi, my TechWorld subscribers. This video for viewers. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் லொக்கேட்டர்ஸ் பார்த்துருப்போம் கரெக்டாக. அந்த லொக்கேட்டர்ஸ் டைப்பில் நம்ம பெண்டிங் வச்சுருந்தது வந்து எக்ஸ்பாத்து அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் செலக்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பாத் ஃபுல்லாக பார்த்துடலாம். எக்ஸ்பாத்துங்கிறது என்ன அப்படின்னா நான் டைப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எக்ஸ்பாத். ஓகே, அதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று அப்சல்யூட், இன்னொன்று ரிலேட்டிவ், இன்னொன்று வந்து டைனமிக். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட். இது வந்து ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ரூட் நோட் அப்படின்னா என்ன, உங்களோட ஸ்டார்டிங் HTML டேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் ஃபார்வர்டு ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் ஃபார்வர்டு ஸ்லாஷ் HTMLனு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் போய்ட்டு எப்படி எக்ஸ்பாத் எடுக்கிறோங்களா, நான் Ctrl+Shift+I கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இமெயில் அட்ரஸ் இதுக்கு நான் எக்ஸ்பாத் எடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எலமெண்ட் பீக்கரை இதை கிளிக் பண்ணிக்கிறேன், எலமெண்ட் பீக்கர். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண, ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் கொடுக்குனீங்கன்னா இன்ஸ்பெக்டில் அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட் பீக்கரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸுக்கு எக்ஸ்பாத்தை ஃபைன் பண்ணுமோ அந்த எக்ஸ்பாத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஓகேவா, இதுக்கு தான் நம்ம எக்ஸ்பாத் ஃபைன் பண்ண போகிறோம், இதில் சென்கீஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்பாத் நான் இப்போ எடுக்க போகிற எக்ஸ்பாத் வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத்து. எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் HTML டேக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் ஹெட் டேக்குள்ளே இருக்கா அந்த டேட்டா, இல்லை பாடி டேக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நான் HTML பற்றி ஆல்ரெடி ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு எலமெண்ட் விசிபிளாக வரதெல்லாம் பாடி டேக்கில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இந்த HTMLலேருந்து அதுக்கப்புறம் பாடி டேக்குள்ளே வரணும். இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, Ctrl+F அழுத்துனீங்க அப்படின்னா கீழே ஃபைண்ட் எலமெண்ட் வரும். ஓகேவா, Ctrl+F. ஸோ நான் இது கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், என்ன பண்ணுறேன் அடுத்து HTML அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு HTML நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பாடி டேக்கில் வரணும். ஸோ ஏன் பாடிக்குள்ளே தான் என்னோடய எலமெண்ட் இருக்குது. ஸோ நான் எதுக்குள்ளே வரணும், பாடி டேக்குள்ளே வரணும். ஸோ அதுக்கப்புறம் நான் சிங்கிள் ஃபார்வர்டு ஸ்லாஷ் பாடி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ பாடிக்குள்ளே அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் 1 வரணும். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கு, 1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன அடுத்த சைல்டு, அதோட சைல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா டிவ், இந்த டிவ் டேக்குள்ளே வந்துட்டேன். ஓகேவா, எனக்கு எங்கே இன்புட் டேக் இருக்குது, இந்த ஃபார்முக்குள்ளே இங்கே இருக்குது இன்புட் டேக். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுவோம், இந்த இன்புட் டேக் வரையும் வரணும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்தாகணும். அப்படி வரதுக்கு பேர் தான் ரூட் நோட்லேருந்து வரது பேர், இல்லைனா HTML டேக்லேருந்து வரணும். ஓகேவா, இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் நான் அப்சல்யூட் எக்ஸ்பாத். ஸோ ஸ்லாஷு திரும்ப என்ன பண்ணுறேன், டிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் இதில் 1 கிளிக் பண்ணால் இதில் ஹைலைட் ஆகுது, 2 கிளிக் பண்ணால் வேறு எங்கே போகுது. ஸோ நான் என்ன 1வது டேக்குள்ளே தான் இருக்கணும், ஏன்னா 1வது டேக்கு அப்புறம் தான் இது கீழே வருது. ஸோ நான் 1வது டேக்லேயே இருக்கேன். ஓகேவா, இண்டெக்ஸ் அப்படி பாஸ் பண்ணுறதுக்கு பேர் இண்டெக்ஸ். 1வது டேக் கொடுத்துட்டேன். திரும்ப என்ன பண்ணுறேன், டிவ். ஓகேவா, திரும்பவும் 1 வருது. என்ன பண்ணுறேன், 1 கொடுக்குறேன், திரும்ப 2 கொடுக்குறேன். ஸோ இது கீழே வந்துடுது. ஸோ நான் 1வது டேக்குள்ளே இருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறேன், ஸ்லாஷு அடுத்த டிவ் டேக்குள்ளே வரேன். அடுத்த டிவ் டேக்குள்ளே வந்துட்டேன். இது 1 தான் இருக்குது. ஸ்லாஷு அடுத்த டிவ் டேக்குள்ளே வந்துட்டேன். இது 1 தான் இருக்குது. திரும்ப ஸ்லாஷு அடுத்த டிவ் டேக்குள்ளே வரேன். இது 1 தான் இருக்குது. அடுத்து ஸ்லாஷு அடுத்த டிவ் டேக்குள்ளே வரேன். இது என்ன 1 இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. 2 பேரும் சிப்ளிங்ஸு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 2வது டேக்குள்ளே டைரெக்டாக போய்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் டேக் தேவையில்ல, நம்ம 2வது டேக்குள்ளே டைரெக்டாக போய்க்கலாம். 1 வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே வரப்போம், இதோட சைல்டுக்குள்ளே. ஸோ ஸ்லாஷு டிவ். ஓகேவா, 1 வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன், ஸ்லாஷு டிவ் 1 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 கிளிக் பண்ணுறேன், கரெக்டாக இருக்குது. 2வது டேக் கிளிக் பண்ணுறேன், வேறு எங்கே போகுது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், 1வது டேக்குள்ளே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபார்ம் டேக் இருக்குது, நான் ஃபார்முக்குள்ளே வரேன். ஓகேவா, அது வரைக்கும் பார்த்திங்களா, டேக் நேம் இதான், டேக் நேம் டிவ் ஃபார்ம். நான் ஃபார்ம் டேக்கில் வரேன். அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் டேக்லேருந்து ஒரு டிவ் டேகு, அதுக்கப்புறம் ஒரு டிவ் டேகு, அதுக்கப்புறம் தான் நான் ஃபைன் பண்ண வேண்டிய எலமெண்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது. ஸோ என்ன 1 இருக்குது. ஃபார்முக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது, 1 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, 1 கொடுத்தா எனக்கு 1 இதிலே காட்டுது. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், ஸ்லாஷு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் கொடுக்குறேன். திரும்ப 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், திரும்ப இதுக்குள்ளே 1 கொடுத்துக்கிறேன். திரும்ப அடுத்து என்ன இன்புட் ஆகிருக்கு. ஸோ ஸ்லாஷு இன்புட். கடைசியாக எனக்கு என்ன பண்ணுச்சு, 1 வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ நான் எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிட்டேன். இதை நான் ஃபைன் பண்ண வேண்டிய எலமெண்ட்டு. இதுக்குள்ளே நான் இப்போ என்ன இன்புட் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத் எடுக்கணும். சிம்பிள் தான் அப்சல்யூட் எக்ஸ்பாத் எடுக்கிறது. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டிரைவர் டாட்
ஃபைண்ட் எலமெண்ட். ஓகேவா, நீங்கள் எடுக்க போகிற எக்ஸ்பாத் வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத்து. எல்லா எக்ஸ்பாத்துக்கும் காமனான லொக்கேட்டர்ஸ் நேம் என்ன? எக்ஸ்பாத் தான். ஸோ எக்ஸ்பாத்னு கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே செமிக்குள்ள வச்சுட்டு நான் Ctrl+L கொடுத்துக்கிறேன். ஏன்னா லென்த்தாக இருக்குது எக்ஸ்பாத், அதனால் இந்த இடத்துல நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபைண்ட் எலமெண்ட்டு டாட்டு என்ன பண்ண போகிறேன் இப்போ? டாட்டு சென் கீஸ் கொடுக்க போகிறேன். சென் கீஸ் என்ன? ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ தான் நான் ரன் பண்ண போகிறேன். Ctrl+F11 கொடுத்தா ரன் ஆகிடும். ஸோ நான் Ctrl+F11 கொடுக்குறேன். எலமெண்ட் பாஸ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன இஷ்யூ? எக்ஸ்பாத்னா இஷ்யூவாக இருக்கும். நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்கும். இப்போ அந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு போய் பார்க்கணும். ஸோ Ctrl+C. ஓகேவா, காப்பி பண்ணிக்கிறேன். அதே எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம இன்புட் டேக்குள்ளே இருக்கோம். ஸோ நான் இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இருக்கேன் 1ல் இருக்கேன். இதுக்குள்ளே 1 of 2 இருக்குது. ஓகேவா, ஓகே, இப்போ நான் 1 மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் ஃபோனில் கரெக்டாக தான் இருக்கேன். இது கரெக்டாக இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன்? இதில் 1 of 5 வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 1 தான் கொடுத்தேன். இந்த இடத்துல 5 கொடுத்தா இங்கேயோ போகுது. 1 கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் டேக்கில் இருக்கும். ஸோ நான் ஃபார்மும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 கொடுத்தேன். இதில் 1 of 2 இருக்குது. இது 1 கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபார்ம் டேக் உள்ளே வந்திருக்கேன். ஓகே, இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். 1 of 2 கொடுத்துருக்கேன். இதை 1 கொடுத்து div கொடுத்தா இதுக்குள்ளே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கரெக்டாக தான் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இது 1 of 1 தான் இருக்குது. இது 1 of 1 தான் இருக்குது. இதுவும் 1 of 1 தான் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை? 2 டேக் இருக்குது. ஸோ divல 2 கொடுத்தேன்னா அது வேறு ஏதோ பேஜுக்கு போயிடுச்சு. 1 of 1க்கு 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அடுத்து இதில் 1 of 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 கொடுத்தா இதுவும் எங்கேயோ போயிடுது. ஸோ 1 of 1 தான் கரெக்டு. ஸோ நான் 1 தான் கொடுத்தேன். எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 1 of 2 கொடுக்கணும். 1 of 2 இருக்கா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஓகேவா, இப்போ தான் எனக்கு 1 of 1 வந்திருக்கு. ஸோ இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட்டில் இந்த div இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருக்குது. ஓகேவா, 1 of 1. திரும்ப என்ன பண்ணுறேன்? div திரும்ப இதில் 1 of 1 கேட்குதா? ஆமாம் கேட்குது. ஸோ திரும்ப இதில் 1. திரும்ப என்ன பண்ணுறேன்? div கரெக்டாக தான் இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன்? div கரெக்டாக தான் இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன்? div கரெக்டாக தான் இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன்? div பாருங்கள் 1 of 2 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 கொடுத்துக்கிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன்? div ஓகேவா, கரெக்டாக தான் இருக்குது. ஸ்லாஷ் திரும்ப என்ன பண்ணுறேன்? div ஸ்லாஷு 1 of 2 இருக்குது. நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃபஸ்ட்டு டேக் தான். திரும்ப என்ன? ஸ்லாஷ் div டேக்கே இல்லை. ஓகே, ஸ்லாஷு ஃபார்ம். ஓகேவா, இதில் ஃபார்ம் இருக்குது. ஓகே, 1 of 1 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் div டேக்குள்ளே வரணும். ஸ்லாஷ்
டிவ் வந்துட்டு 1 ஆஃப் 5 காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் 1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, திரும்ப ஸ்லாஷ் டிவ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஸ்லாஷ். ஓகே, டிவ் 1 கொடுத்துருக்கேன்னா இதில் 1 ஆஃப் 2 காட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட 1ஆவது டேக்குள்ளே இருக்கேன். திரும்ப என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் இன்புட். ஓகே கொடுத்துட்டேன். இந்த முறை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு முறை ரீரன் பண்ணி பார்க்கலாம். கேன்சல். ஓகேவா, கண்ட்ரோல் F11 பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்பயும் பாஸ் பண்ணல. சேம் அதே எக்ஸப்ஷன் தான். இந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஆட்டோமேட் பண்ணால் அந்த பேஜில் மட்டும் போயிட்டு என்ன பண்ணுது, என்னோட அந்த அப்சல்யூட் எக்ஸ் பார்த்தேன், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல போல். ஓகேவா, 0 0ன்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்புட் டேக் டிவ் டேக் டிவ் டேக். ஓகே, இந்த டிவ் வரையும் வந்திருக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவ். இதுக்குள்ளே ரெண்டாவது டிவ் தான் வரணும். ஸோ ரெண்டாவது டிவ் கொடுத்துட்டேன், கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது டிவ் திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டாவது டிவுக்குள்ளே வந்துட்டு இந்த எலமெண்ட் எங்கே இருக்குது, அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன் நான். இந்த எலமெண்ட் எங்கே இருக்குது, ரெண்டாவது டிவுக்குள்ளே வந்திருக்கேன். இங்கேருந்து திரும்ப என்ன ஸ்லாஷ் டிவ், இதுக்குள்ளே ஒரு ரெண்டாவது டிவில் இருக்கேன். ஓகேவா, திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முக்குள்ளே வரேன். ஃபார்முக்குள்ளே வரேன். திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்புட்டா இந்த இன்புட்டா இந்த இன்புட்டு, இந்த இன்புட்டு எங்கே இருக்குது, இன்புட்டு ஃபார்முக்குள்ளே வரேன். திரும்ப என்ன டிவ் 1 ஆஃப் 1 தான் காட்டுது. அதுக்குள்ளே ஒரு டிவ் இருக்கா, சரி அதுக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவுக்குள்ளேயும் போய்க்கிறேன். இதுக்குள்ளே எத்தனை, மொத்தம் 4 டிவ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு டிவுக்குள்ளே வரேன். திரும்ப என்ன ஸ்லாஷ் இன்புட். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் எக்ஸு. கரெக்டாக தான் நம்ம எக்ஸ் பாத் எடுத்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பாத் எடுத்து ஃபைன் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதில் நான் இப்போ அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நம்மளால் எடுக்க முடியல. ஓகேவா, இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த டேட்டா வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைன் பண்ணோம்ல, இதுக்குள்ளே இதை வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு HTML பாடி div1 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 div. இதுலேருந்து என்ன மாறுது, இந்த இடத்துல 2 div ஆட்டோமேட் பண்ணுற பேஜுக்கு எல்லாம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி எக்ஸ் பார்த்து அப்சல்யூட்டுக்கு மாறிடுது. நார்மலாக இருக்கிற பேஜுக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி எக்ஸ் பார்த்துருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணியிருந்தோம்ல, இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு முறை கண்ட்ரோல் F நம்ம எடுத்த எக்ஸ் பார்த்து கரெக்டாக இல்லையானு பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட் பண்ணுற பேஜுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க,
2 கண்டெய்னர் லாகின் ஃபார்முக்குள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவ் வச்சுருக்காங்க. அந்த டிவ்வுக்கு பேர் லாகின் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னோட நார்மல் இது. இதுக்குள்ளே பாருங்கள், ஃபார்முக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது. இதில் டிவ்வில் லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. இதில் பாருங்கள், எங்கே இருக்குது? ஓகே, ஃபார்ம் இருக்கா? டிவ்வில் ஐடி லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க தனியாக. ஓகேவா? இந்த கண்டென்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்த டேட்டாவே இல்லை. இந்த டிவ்வுக்குள்ளே தான் நமக்கான இன்புட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த முறை இந்த அப்சல்யூட் எக்ஸ்பாத்தை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதான் நமக்கு கரெக்டாக இருக்குது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் என் அப்சல்யூட் எக்ஸ்பாத்து. ஸோ நான் இதை ஒரு முறை ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஜாவா அப்படின்னு சொல்லி ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ டீபக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்கள் எக்ஸ்பாத்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத் எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் எடுத்த மாதிரிலாம் எடுக்க வேணாம். நீங்கள் நார்மலாக அப்சல்யூட் எக்ஸ்பாத் எடுத்துகிட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி, இதில் காப்பி ஃபுல் எக்ஸ்பாத்துன்னு இருக்குல்ல, இதான் வந்து என்ன அப்சல்யூட் எக்ஸ்பாத் ஃபைன் பண்ணுறதுக்கான வே. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அப்சல்யூட் எக்ஸ்பாத் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பாத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டோமேஷன் இதில் போட்டு பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையா நான் ஒரு முறை. ஓகே, ஸோ இவங்க இதையும் வந்து ப்ராப்பராக ஃபைன் பண்ணல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் கோடு ஜென்ரேட் ஆகுது, நார்மலாக இருக்கிற லாகினுக்கு ஒரு டைப் ஆஃப் கோடு ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? அப்சல்யூட் எக்ஸ்பாத் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா?